ஐயனார் துணை சீரியல்ல நிலாவையும் சோழனையும் இப்படி சந்தோஷமா பாக்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோ அவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலாவும் சோழனும் ஜாலியா வெளியில காஃபி சாப்பிட்டு குல்ஃபி சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நிலாவும் சோழனும் பேசிட்டு இருக்கும்போது நிலாவோட ஃப்ரெண்ட் அந்த வழியா வர்றாங்க. அவங்க கையில ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. ரொம்ப நாள் இப்ப கழிச்சு பாக்குற நிலா இருந்துகிட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இருந்துகிட்டு நான் நல்லா இருக்கேன் நிலா, நீ எப்படி இருக்க, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு ஆமாப்பா இன்னைக்கு காலையில தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாருடி இவரா உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலாவும் ஆமாண்டி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்காருடி, ஜோடி பொருத்தம் 2 பேர்த்துக்கும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோழன் காத்துல பதறக்கிற மாதிரி ரொம்பவே நல்லபடியா ஃபீல் பண்றாங்க. அப்ப நிலா இருந்துகிட்டு இந்த குட்டி குழந்தை உன்னடதா கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா நடேசன் வராரு. நடேசன் நிலா கையில இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாரு. என்னம்மா நிலா கையில குழந்தையோட நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு அங்கிள் இது என் ஃப்ரெண்டோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடேசன் அதான பார்த்தேன், என்னடா பையன் ரொம்ப ஸ்பீடா இருப்பான் போலயே, காலையில கல்யாணம் ஆகி நைட்டு கையில குழந்தை இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு சிரிப்பு சத்தம் மழை பாயுது. சோழன் இருந்துகிட்டு ஏன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு விடுங்க சோழன், அங்கிள் சும்மா கிண்டல் தானே பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு இல்ல அங்கிள், இவன் தான் வெளியில வரலான்னு சொன்னாரு, அதனாலதான் நாங்க வந்தோம், இப்ப எல்லாரும் வீட்டுக்கு தான் அங்கிள் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிடி நீ பாரு, ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. நிலா சோழன் நடேசன் 3 பேரும் சேர வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அதை பார்த்த சேரன் இருந்துகிட்டு அப்பா நீங்க இங்க இவங்க கூட வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துகிட்டு நானும் இவங்களோட ஊர் சுத்த போயிருந்தேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு ஏயா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு இல்லைண்ணே வர்ற வழியில தான் அங்கிளை பார்த்தோம், சரின்னு 3 பேரும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துகிட்டு அப்படியாப்பா நிலா, சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துகிட்டு இல்லைண்ணா வெளியில எதேதோ சாப்பிட்டு எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடுச்சு, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வேண்டாம், நான் வெளியில போய் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில போயிடுறாங்க. சோழன் சேரன் கிட்ட அண்ணா என்ன எல்லா ஏற்பாடும் முடிஞ்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேரன் இருந்துகிட்டு சோழா எல்லாம் முடிஞ்சு, நீ எதுக்கும் போய் உள்ள பாத்துறியா அப்படின்னு கேக்குறாங்க. நடேசன் இருந்துகிட்டு என்ன முடிஞ்சா என்ன ஏற்பாடு அப்படின்னு கேக்குறாங்க. சேரன் இருந்துகிட்டு இல்லப்பா இன்னைக்கு மத்ததெல்லாம் நடக்கணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது மத்ததெல்லாமா என்னடா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துகிட்டு இல்லப்பா இன்னைக்கு சோழனுக்கும் நிலாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, அதுதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் இருந்துகிட்டு டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியுமா, அந்த பிள்ளையே மனசு மாறி இப்பதான் இவனை கல்யாணம் பண்ணியிருக்குது, அதுக்குள்ள இதெல்லாம் தேவையா, அந்த பிள்ளைகிட்ட நல்லா திட்டு வாங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு உங்கள்கிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா, நீ பாட்டுக்கு பேசிட்டே போற, உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் இருந்துகிட்டு என்ன அதட்டுறதுலயே நீ குறியாரு, நீ பாரடி மாவனே இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போறேன்னு அப்படின்னு நடேசன் பேசுறாரு. போச்சு போச்சு இந்த ஆள் வேற வாய் வச்சிட்டானா நல்லது எல்லாம் நாசமா போகுது அப்படின்னு சொல்றாங்க சோழன். அதுக்கு சேரன் இருந்துகிட்டு டே சோழா அமைதியாருடா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா இரு நான் போய் ரூமை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரூமுக்குள்ள போறாங்க. அங்க நடந்திருக்கிற ஏற்பாடுகளை பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப பாண்டியும் பல்லவனும் உள்ள வராங்க. என்னன்னா ஏற்பாடெல்லாம் எப்படி ஓகேவா அப்படின்னு பல்லவன் கேக்குறாங்க. சோழன் இருந்துகிட்டு டே பல்லவா சூப்பரா இருக்குதுடா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாத்திட்ட ரூமை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துகிட்டு பின்ன செஞ்சது யாரு, நாங்க 2 பேரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் இருந்துகிட்டு எது நீ செஞ்சையா, நான் தானே ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துகிட்டு ஐடியா கொடுத்தா நானும் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் இருந்துகிட்டு டே சண்டை கட்டாதீங்கடா நிலாவுக்கு கேட்ட போது அப்படின்னு சொல்றாங்க. பல்லவன் இருந்துகிட்டு இன்னும் நீ அன்னிக்கிட்ட சொல்லலையா இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இல்ல நான் சொல்லல, நீ இது வாயில உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துகிட்டு டேய் இன்னுமே சொல்லாம எப்படிரா அடி வாங்கலான்னு உத்தேசமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சோழன் இல்லடா நான் சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எல்லாம் போற போக்குல தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோழன். பாண்டி இருந்துகிட்டு என்னமோ பண்ணு, எனக்கு என்னமோ இது சரின்னு படல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்ததும் நிலா ரூம்குள்ள போகிறக்காக என்ட்ராக போறாங்க. அப்ப சோழன் வந்துட்டு நிலா இப்ப நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன கேள்வி சோழன், நம்ம ரூம்குள்ளதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சோழன் இல்ல நிலா சும்மா அப்படியே காத்தோட்டமா வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு தூங்க போகும்போது போலாமே அப்படின்னு சொல்றாங்க. சேரன் இருந்துகிட்டு ஆமாப்பா நிலா வாங்க நம்ம போய் எல்லாம் வெளியில உட்காந்து பேசலாம், எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்றாங்க.
நிலா இருந்துக்கிட்டு இல்லைண்ணே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அதுதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு நிலா ஏன் டயர்டாக இருக்குது, ஏதாவது உடம்பு சரியா என்ன, டாக்டர்கிட்ட வேணால் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிலா இருந்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் இப்படி பதறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அசதி தான், மற்றபடியெல்லாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியும் பல்லவனும் டேய் எங்கே இவனோட காரியம் கெட்டு போயிடுமோன்னு இந்த பதறாண்டாவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் இருந்துக்கிட்டு ஆமா அண்ணன், இன்னைக்கு நைட்டு அண்ணன் ஒரு வழி ஆக போகுது, அண்ணி என்ன பண்ண போறாங்கன்னே தெரில, ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் இருக்குண்ணே இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துக்கிட்டு ஏன்டா ஏன் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொன்னேன் அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. நிலா இருந்துக்கிட்டு அண்ணன் நாளைக்கு பேசலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள கதவை நீக்கிட்டு போனதும் இருக்கிற அலங்காரத்தை பார்த்துட்டு இது எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. சோழன் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க பாண்டி பின்னாடி. அப்போ பாண்டி கிட்ட திரும்பி நிலா இருந்துக்கிட்டு இதெல்லாம் யார் பாண்டி பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி இருந்துக்கிட்டு நான் இல்லை பல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் வந்துட்டு நான் இல்லை பாண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு இப்போ யார் பண்ணது, உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு இல்லைப்பா நிலா, நான் தான் பண்ண சொல்லி, ஏப்பா நிலா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட சொல்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு டேய் சோழா எனக்கு என்னமோ பெரிய பூகம்பம் வெடிக்க போதுன்னே தோணுதுடா, மனசெல்லாம் பக்கு பக்குங்குது, நிலா எந்நேரம் என்ன பண்ணுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு உள்ளே போயிட்டால, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடுனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போய் படுக்க போயிடுறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு ஏன் நீங்களாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சோழா நாங்கள் வெளியிலேயே படுத்துக்கிறோமே, இங்கே படுத்து அது உனக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவக்கு இதை அடித்தா நான் மட்டும் சோலாவோ அடி வாங்கணும், நீங்களாம் தப்பிச்சுக்கிறவங்க அதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துக்கிட்டு ஆமாம் நீ தான் அடி வாங்கணும், நீ தானே இந்த எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்ன, நாங்கள் எதுக்கிட்ட அடி வாங்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு பாத்தியானே இவன் திடீர்னு என்னை கழட்டி விடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு டேய் சோழா இதெல்லாம் உன் ஏற்பாடு, நீ தான் இதை பற்றி பேசி ஆகணும், இதுக்கான இதை அனுபவிச்சாகணும், எங்களை விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போய் படுத்துடுறாங்க. சோழன் போய் கதவை மெல்லமாக நீக்கிறாரு. நிலா ஏதாவது சொன்னால் அப்படியே ஒடியாந்துடலாம் அப்படிங்கிற பிளானோட கதவை நீக்கிட்டு வெளியில் கால் எடுத்து வைக்கும்போது நிலா இருந்துக்கிட்டு எங்கே போகிறீங்க சோழன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனும் மெதுவாக அமைதியாக உள்ளே போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க சோழன், முதல்ல மாதிரியெல்லாம் நீங்கள் இனி இருக்கக்கூடாது, எனக்கும் உங்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்டாட்டியாக நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சாகணும். இனிமேல் நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒளிவு மறைவுங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல பண்ண மாதிரி பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு பொண்டாட்டியாக எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நீ சொல்லணுமா நிலா, நான் எப்பவும் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், நீ வேணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் போராடினேன், நீயே எனக்கு கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் உன்னை தாண்டி வேற ஏதாவது நான் பண்ண போறேன்னா என்ன, நீ கவலைப்படாத நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு இப்படி பேசி பேசியே எனக்கு கவுத்தர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு நிலா அப்புறம் அப்படிங்கும்போது கையை தூக்கி மெதுவாக போடுறாங்க. நிலாவும் அதை ஆமோதிக்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.